ஈவன் விஜயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஐஆர்எஸ் அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் யார் விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரோ, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் ஆளு. இப்போ வந்துட்டு இருக்குது அவர பத்தி நியூஸ். அப்போ வந்து இது விஜயுமே பிஜேபியால தான் இயக்கப்படுறான்னு சொல்லிட்டு டெஃபினட்டா எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஜேபியை திட்டின மாதிரி திட்டிட்டு இது பாசிசம் எல்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குவைட்டா இருக்கிறாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதவ் அர்ஜுனா நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் இன்லா பிஜேபி, மதர் இன்லா வந்து ஐஜேகே, அதுக்கப்புறம் ஃபாதர் இன்லா வந்து டிஎம்கேக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. இந்த ஆள் வந்து இவரோட இருந்துட்டு விசிகேவோட ஒரு சில நாள் மட்டும் இருந்துட்டு இப்போ சடனா வந்து விஜயோட. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது? இவங்க வந்து நிஜமாவே மக்களுக்காக சேவை பண்ண வராங்களா, இல்லாட்டி இவங்க கொள்ளாடிச்ச காசை வந்து எப்படி காப்பாற்றிக்கிறதுக்குன்னு வராங்களா? அங்கேல இந்த ஜேபிஆர் பையனும் அவன் வந்து காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒய்ஃபு. அங்கேல அங்கே நிறைய டொனேஷன்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் இந்த இடி இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பாதி பேர் இவங்க அரசியலுக்கு வராங்க. இதுதான் என்னோட இது. அதுக்கப்புறம் அவங்க என்னது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மக்கள் சேவை பண்ண வரோன்னா எந்த மக்கள் இவங்களை போய் சந்திக்க முடியும்னா யாருமே